ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த சம்பவங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்குது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். இது முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் என்ன சொல்றாரு? கொடூரமான சம்பவம் சொல்லாங்க. கொடூரன்றதுக்கு அர்த்தம் வேற. கொடூரன்றது அது வேற. அது ரத்தம் தெரிச்சு அது கொடூரன்றது ரொம்ப வேற மாதிரி. ஒரு சம்பவம், ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கல்வி வளாகத்தில் நடந்தது. நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. மனம் பதவதைக்குது. ஆனா பாஜக மாநில தலைவர் இது என்ன சொல்றாங்கன்னா, இது அரசின் மீதான விமர்சனமா வைக்கிறார். இந்த கவர்மெண்ட் ஏதோ திமுக அரசுக்கு இதுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருப்பது போன்றையான ஒரு சித்திரத்தை வைக்கின்றார். அதற்கு உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, எஃப்ஐஆர்லாம் என்ன எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க? ஏன்னா இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்ததுனால அதெல்லாம் சொல்றாரு போல. எஃப்ஐஆர் நம்ம முட்டாள் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தா இவரை கூப்பிட்டு எஃப்ஐஆர் பண்ண முடியுமா? எஃப்ஐஆர் அப்ப தப்பா எழுதிருக்கீங்க, இது எப்படி லீக் ஆச்சு, ஏதோ குற்றவாளியை காப்பாத்துற மாதிரி கூவையா? அதாவது ஒரு வழக்கு அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டா எதிர் தரப்புல ஒரு வக்கீல் கேட்டா கொடுத்துட்டு போறாங்க எஃப்ஐஆர். இது எப்படி லீக் ஆச்சுன்னா இது என்ன பொட்டியில போட்டு போடுற விஷயமா? கோர்ட்டுக்கு வந்தால் எல்லாம் நாரி போயிடும். இது ஒரு வக்கீல் கேட்டால் கொடுத்தாகணும் சட்டப்படி. எஃப்ஐஆர் போட்டுன்னா இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பி ஏசியும் வீட்டில் வச்சுக்கிறக்க எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், நடந்த ரிப்போர்ட். அது பல இடங்களுக்கு போகும். அதாவது புரியாத மக்கள் இருக்காங்க, ஹியூமன் கேட்டல்ஸு, அவங்களுக்கு எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியாது, சார்ஜ் ஷீட்னா என்னன்னு தெரியாத குழப்புறது. அதுக்கான வேலை தான். இப்போ அந்த ஒரு சார்ஜை அவர் வச்சிருக்காரு. இதை அரசு சரியா கையாளலை அப்படிங்கிற விமர்சனத்தையும் அப்புறம்னா அப்போ ஏங்க அண்ணாமலை அரசு சூப்பராக கையாண்டுட்டு இருக்கு, அருமையாக 4 மணி நேரத்தில் அக்யூஸ்டை பிடிச்சிருச்சுன்னு சொன்னாதாங்க ஆச்சரியம். மனுஷனை நாய் கிடைச்சா செய்தி கிடையாது, நாயை மனுஷன் கிடைச்சாதான் செய்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அண்ணாமலை போய் நாயை கடிச்சாதான் நியூஸே தவிர நாய் அண்ணாமலையை கடிச்சு அப்படின்ட்டு அது நியூஸ் கிடையாது. அதை எடுத்துகிட்டே வராதிங்க நீங்கள். புரியுது அவங்களுக்கு? அண்ணாமலை யூஸ்வலாக பண்ணுறது தானே அந்த மாதிரி. ஆனால் அவர் இனிமே எங்களுடைய போராட்ட வடிவம் வேற மாதிரி இருக்கும். நாங்கள் போராட்டம் செஞ்சாலே ஒரு முன்னாள் ஆளுநர் என்று கூட பார்க்காம நீங்கள் கைது செய்கிறீங்க. அப்படி முன்னாள் ஆளுநர்னா விட்டுருவாங்க. முன்னாள் ஆளுநர் விட்டுறணும்னு ஏதாச்சும். முன்னாள் ஆளுநர்ன்ற பேரே கேவலப்படுத்தி ஒரு ஆளுநராக இருந்தவரெல்லாம் அவ்வளோ கெத்தாக இருப்பாங்க. இந்த பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஆளுநர் அப்படி ஹெலிகாப்டரில் வருவார், அதில் வருவாங்க, இதில் வருவாங்க. ஆளுநர் வராருனாலே ஒரு பெரிய கெத்து இருக்கும். அது எப்படின்னா, மூத்த தலைவர்கள் அரசியலில் நீண்ட நாள் பல போராட்டங்கள், சிறையை போயிட்டு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு கடைசியில் இவ்வளோ இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, அமைப்பை வளர்ப்பதுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ இந்த அமைப்பு ஆட்சிக்கு வந்துருச்சு, இந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துருச்சு, இவருக்கு ஏதாவது ஒரு கௌரவ வயசாகி போச்சு, இவரால் இந்த அரசியல் பண்ண முடியாது அப்படின்றவங்களை கூட்டு கௌரவப்படுத்தி அவரை ஒரு ஆளுநராக வைத்திருப்பது மரியாதை. ஆளுநர்ன்றதே அதுக்கு முன்னாடி கௌரவ பதவி. ஆளுநர்கிட்டே போக முடியாது யார் பிரிட்டிஷ்காரன் பீரியடில். அதுக்கப்புறம் ஆளுநர்ன்றது அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் கௌரவமான ஒரு பதவியாக, வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவியாக இருந்ததை சில்லறத்தனமாக சீப்பட்டு ரோட்டில் போகிறது வர்றது அப்படின்னா என்ன பண்ணால், இப்போ ரோட்டில் கடை போட்டிருக்க என்ன பண்ணான்னா அவனுக்கு கூட நாளைக்கு ஆளுநர் பதவி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியும். சும்மா தம்பி நீ ரொம்ப நாளாக ரோட்டில் கடை போட்டிருக்க பிளாட்பாரத்தில், கொஞ்ச நாள் கவர்னர் ஆயிரு அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ இறங்கி போயிடுச்சு. அப்படி இறங்கி போனால் போலீஸ் அடிக்க தான் செய்வாங்க. ஆளுநருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, ஆளுநராக இருந்ததுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, மரியாதையை காப்பாற்றலைன்னா என்ன ஆகும்? இல்லை அவங்க சட்டம் ஒழுங்கு. நீங்கள் ரோட்டில் போய் சண்டை எழுந்து போகிறவரவன்ட்ட போய் ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காருவீங்க, ஏய் என்ன கீசிரியவனே, நான் யார் தெரியுமா, முன்னாள் ஆளுநர்னீங்கன்னா அவன் என்னை எதை எடுத்து அடிப்பானே தெரியாது. ஸ்பானர் இந்த ப்ளக் ஸ்பானர் எடுத்து மண்டையை உடச்சி விட்டுருவான். அப்போ அப்படி தான் நீ கௌரவமாகவும் டீசெண்டாக இருந்தீங்கன்னா அவங்களே இது பண்ணுறான். தேவையில்லாமல் எதுக்கு போகிறீங்க? நீ கோயிலில் படுத்து உருள்னா குழாயடியில் படுத்து உருண்டேன்னா அப்புறம் அடி இது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? இல்லை, அவர்கள் தொடர்ச்சியாக வைப்பது இந்த தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கு கெட்டு. ஆமாம், அதுதான் அவங்களுக்கு இதை கேப்சர் பண்ணுன்றது தானே. கேப்சர் பண்ணுறதுக்காக எதையாவது ஒன்றை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பல இடங்களில் செருப்படி விளக்கமாக தட்டி, அது வடிவேல் சொல்லுவாங்க, பல இடங்களில் செருப்படி விளக்கமாக தட்டி தான் தாண்டா இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி. அது அவர்களுடைய வழக்கம். தான் போட்டு துவைப்பாங்க, ஓடி போயிடுவாங்க, திருப்பி இன்னொன்று எடுத்துகிட்டு வருவாங்க, திருப்பி ஓடி போயிடுவாங்க. இது அவர்களுடைய வழக்கம். அது புரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த வழக்கத்தின்படி அவர் செய்கிறார். இப்போ அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு வீட்டு முன்னாடி போய் நிற்க போகிறேன், சாட்டையால் அடிச்சுட்டு போகிறேன். இது ரெண்டாக பிரித்து பார்க்க, நீங்கள் ஒரே அதை கலந்துடாதீங்க. டீயையும் காப்பியும் கலந்து விட்றாங்க. டீ கடையில் காப்பி இருக்குது, டீ இருக்குது, நீங்கள் ரெண்டையும் கலக்கிறீங்க. இது ரெண்டு வேற வேற. செருப்பால் அடிச்சுக்கிறேன் நான் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது என்னென்னா, முதல் நடந்த சம்பவம் என்னென்னா, வீட்டு வாசலில் அவன் போராட்டம் பண்ணுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா,
வெளியில் கூப்பிட்டீங்கன்னா காசு கொடுக்கணும். 100 பேருக்கு மேலே கூட மாட்டான், 50 பேர் 100 பேர். அவனுக்கே காசை கொடுத்தா ஒருத்தனை மிரட்டி தொண்டை தண்ணி ஆவி போக மிரட்டிட்டு வரணும். இதில் தமிழிசை குரூப் தனியாக இருப்பாங்க, கருநாகராஜன் குரூப் தனியாக இருப்பாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தன் அந்த பிராமணர் லாபி அது தனியாக இருக்கும். அந்த உமான்னு ஒரு லேடி இருக்கா, ஆமாம், அவங்க குரூப் தனியாக இருக்கும். இவங்கெல்லாம் வர கோட்ஸே ஆதரவாளர் அவங்க. ஆமாம், கோட்ஸே தான் நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாங்க, அவங்களே சொன்னாங்க. அதான் அந்த மாதிரி அண்ணாமலை போராட்டம்னா இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, தமிழிசை போராட்டம்னா அவங்க வரமாட்டாங்க. அதனால அவன் வீட்டில் வாசல் நின்று கத்திக்க அப்படின்னு. நாளைக்கெல்லாம் மிரண்டு ஓட போகிறான் பக்கத்து வீட்டுக்காரங்க. சங்கி ஆகும் போதே இவனை பற்றி தெரியும். வீணா போனவன் எதுக்கு லாயக்கு இல்லாத எங்கேயோ போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தா கொடியை கட்டிட்டு இப்போ வீட்டு வாசல்ல இருந்து குலைக்க ஆரம்பிச்சிட்டானே, கத்த ஆரம்பிச்சிட்டான். வீடா அப்பார்ட்மெண்ட்டா? அப்பார்ட்மெண்ட்லன்னா அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அவன் செக்ரட்டரி வச்சிருப்பான், இதெல்லாம் நீ வெளியே போய் வச்சுக்க, வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதான்னு துரத்தி விட்டுருவான். கிராமங்கள்லாம் அங்கங்கே 4 ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக காசு கொடுத்து மீடியாக்களை ஒரு 40% மீடியாவை 50% மீடியா வச்சிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க, வந்து வீடியோ எடுத்துல சார் நாங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறோம் சார், நிற்கிறோம் வந்துருங்கன்னா யார் யார் வீடுன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க கவர் பண்ணி அதை ஒரு பிரேக்கிங்காக போட்டு இது போடுவாங்க. அப்புறம் அண்ணாமலை அது தனி, அந்த வீட்டு முன்னாடி இருக்கிற காரணம் இதுதான். கூட்டம் சேர்த்தா வரமாட்டாங்க, 100 பேருக்கு மேலே காசு கொடுக்கணும், டீ வாங்கி தரணும், வடை வாங்கி தரணும், லேட் ஆயிடுச்சுன்னா மத்தியானம் போராட்டம். அது இது சிம்பிளாக இருக்குல்ல. இதெல்லாம் அண்ணாமலையோட கண்டுபிடிப்பு. லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கண்டுபிடிப்பு. அங்கே போய் நான் அரசியல வேற மாதிரி செயல்படுவேன். அது இதுதான் அந்த மாதிரி வந்து வாசல் நின்று ஐரோப்பிய அவனா கோஷம் போட்டு அவங்களா வீட்டில் போய். வெளிநாடுகளில் இந்த மாதிரி படிப்புலாம் சொல்லி தராங்க. இல்லை, அது வெளிநாட்டில் இருக்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து செய்கிறது தான். அப்புறம் செருப்பால் அடிச்சுக்கிறது இருக்குல்ல, அது என்னது இதில் சாட்டை, அதை சவுக்கால் அடிச்சுக்கிறது சாட்டையான. அது வந்து எப்படின்னா 2 விதமாக சொல்கிறேன். இப்போ காலைல ஒரு தம்பி வந்தாப்புல, அவர் வந்து அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளர். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் தலைவர் இப்படிலாம் திட்டம் போட்டிருக்காருன்னு இப்போ தான் அவர் மத்தியானத்துக்கு வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி சவுக்கால் அடிக்க போகிறாரு அப்படி இப்படிங்கும்போது நான் அண்ணாமலையை அவன் பேச முடியாது. ஏன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், கட்சியோட மாநில தலைவர். அந்த பையன்கிட்ட சொல்கிறேன், நீங்களாம் கூறுகட்ட வேட்பாளராகவும் நின்றுருக்காரு, அதனால் அவர் அப்படி பேச முடியாதனால அந்த தம்பி சொன்னேன், வயசு நம்மளோட கம்மின்றதுனால சரி அவனை நம்ம எப்படி வேணாலும் திட்டலாம் அப்படின்றதுனால நான் தான் சொன்னேன், ஏண்டா கூறுகட்ட கூவையலா, முட்டா கூவையலா, ஏண்டா ஒருத்த விரதம் இருக்கு வந்து ஒரு பரிகாரம் தேட சொல்லியிருக்கேன், அவர் ஜோசியை கூடயே திரிவான் தெரியுமா, அண்ணாமலை கூட. ஆமாண்ணா, என்ன அந்த ஜோசியா தானே வந்து பேர் என்ன செல்வின்னு சொல்றீங்களா? நீங்க யார சொல்றீங்க? ஜோசியர் பாஜக ஒரு ஜோசியர் இருக்கிறாரு. ஆமா, பாஜக வெற்றி அடைன்னு ஒவ்வொரு முறையும் பதார்த்த ஜோதிடர் பேரு எனக்கு பதார்த்த ஜோதிடர் பல்லவின்னு இருந்தேன். சரி, கூட இருப்பாங்க. அவன் ஏதோ சொல்லியிருக்கான், பரிகாரம் நீ போயிட்டு வந்த தோசம் இப்போ உங்க அக்கா மாமா வீட்டில் ரைடு நடந்துருச்சு, அடுத்து அந்த ஆளை தூக்கிடுவாங்க, அடுத்து உனக்கு தான் டார்கெட் போடுறாங்க, அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பழனி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்க, ஏன்னா ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருங்க செருப்பு போடாமல். ஏன்னா அப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்களே சவுக்கால் அடிச்சுங்க, அடுத்தவன் அடிக்கணும், நீங்களே உங்கள் வீட்டு வாசல். ஜோசியக்காரன் அவரை பழி வாங்குறதுக்காக இல்லை, அது எதையாவது ஒன்று சொன்னாதாங்க ஜோசியக்காரன். இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் ஓச்சியில் ஜோசியம் பார்ப்பாங்க. என்ன பண்ணிருக்கேன், சவுக்கு எடுத்து நீங்களே அடிச்சிங்க, அடிச்சுக்கிட்டிங்கன்னா 6 படை வீட்டுக்கு போகிறீங்க, 6 முறை சவுக்கடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்பல. அதான் தம்பி சொன்னேன், என்னடா 6 முறைன்னு கேட்டேன். இல்லை 6 அப்போ நான் பிடிச்சிட்டேன் பாயிண்டே, ஏன்டா இப்படி பட்டவர்தனமாக பண்ணுறீங்களேடா, ஏன்னா 6 அறுபடை வீட்டுக்கு போகிறதுக்கு செருப்பு போடாமல் 6 முறை சவுக்கில் தான் அடிச்சுக்கிட்டேன். எவன்டா எந்த ஜோசியர் தான் சொன்னான்னு அவன் சொல்லிட்டான், பதார்த்த ஜோதிடர் தான் சொல்லியிருக்காரு, அவர் தான் கூடயே இருப்பார். அவன் தான் சொன்னான், அவன் இந்த மாதிரி இப்போ அண்ணாமலையை சிக்க வைக்கிறதுல அவன் தான் முக்கியமான ஆளாக இருக்கான் இப்போ. ஸோ அவன் அப்படி சொல்லியிருக்கான்னொடனே இப்போ வீட்டு வாசல்லேருந்து 6 முறை சவுக்கால் அடிச்சுட்டு, ஏன்னா முருகன் பழி வாங்கிடக்கூடாது, கொள்ளையடிச்ச காசை பிடிச்சிட்டாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு, அக்கா புருஷனை பிடிச்சிட்டாங்க, அக்கா மகனையும் பிடிச்சிட்டாங்க. அது கம்பெனி பேர் அண்ணாமலையார், அதனால ஏதாவது தோஷம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. செல் கம்பெனியா இல்லை டேரக்டா? செல் கம்பெனிமா, செல் கம்பெனி இல்லை, ஒரிஜினல் செல் கம்பெனின்றது பேர் மட்டும் இருக்கும், கம்பெனி செயல்படாது. இது வந்து செயல்படுற கம்பெனி, செயல் கம்பெனி, செல் கம்பெனி. ஆமாம், ஊரில் உள்ள மணலெல்லாம் திருடி செங்கலாக்கி விற்கிற கம்பெனி. அதில் இன்வெஸ்ட் பண்ணி செங்கச்சூளையில் கொண்டு காசை புதைச்சி வச்சோம்னா தெரியாது, அதனால அங்கே கொண்டு காசை டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சொன்னேன். சரி உங்கள் தலைவன் சவுக்கால் அடிச்சா, ஊரில் உள்ளவன் சவுக்கால் அடிச்சிருக்கணும் இல்லை செருப்பால் அடிச்சிருக்கணும், அவனே செருப்பால் அடிச்சுட்டேன் நல்லா தான்டா இருக்கு, ஏன்டா சவுக்கால் அடிச்சுக்கிறான்னு கேட்டேன். இல்லை ஜோசியர் சொல்லியிருக்காரு, அதனால அப்போ சவுக்கால் அவர் அடிச்சுக்குவாரு கட்டாயம். பரிகாரத்தில் சொல்லியிருக்காங்க இல்லைங்க, அறுபடை பேச்சுக்கு சொன்னதில்லை, உண்மையிலேயே அவர் சவுக்கால் அப்படி அடிச்சுக்குவாரா? அதை நீங்கள் நாளைக்கு பாருங்க. நீங்கள் அவன் தான், அதாவது அண்ணாமலை தானே சொல்லியிருக்காருன்னு அவன் சொன்னா, வந்து யாரு அந்த பையன் காலில் வந்து சொன்னான், அண்ணாமலை தான் நான் சொல்லியிருக்காரு, பிரேக்கிங்லாம் போட்டிருக்கோம்னே டிவில வந்துருச்சு. அப்புறம் ஏன்ட்ட கேட்குறீங்க நீங்கள்? இல்லை நான் நீங்களா சொன்னீங்கன்னு சொல்லுங்க,
அரசியல்வாதிகள் சொல்றதுதான், தலையை நான் எடுத்துக்கிறேன், என் சவால் விட்டுக்கிறேன். அதெல்லாம் அண்ணாமலை அப்படிலாம் கிடையாது. இப்போ சவுக்கடி உறுதி அடிச்சுப்பாரு அவரு. என்ன சார் இது அரசியல்? கவுண்டமணி ஒரு படத்துல சலங்கை கட்டி சவுக்கு அடிச்சு பிச்சை தெரு தெருவா போய் அந்த மாதிரி தெரு தெருவா போறது கிடையாது. அவங்க வீட்டு வாசல்லே. ஒருவேளை சிவாஜி மாதிரி டெக்னிக்கா இருக்குமோ? அப்ப இந்த சிவந்த மண் படத்துல காஞ்சனா சிவாஜி அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனா விழாது. அப்படி டாக்டிக்ஸா அப்படி சவுக்க அடிப்பாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே உடம்புல படுமா? ஆமா, உண்மையிலே படும். அது இந்த துணி சவுக்கும் இருக்கு, இந்த சவுக்கும் இருக்குங்க. சவுக்குல வந்து அந்த காலத்துல கயிறு, அந்த இது திருக்க மீன், சணல் கயிறு, திருக்க வாழை வச்சு அடிப்பாங்க. பட்டையா வந்துடும். திருக்க மீன் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த பண்ணையார்கள் கூலி அடிப்பாங்க அந்த மாதிரி. இது வந்து அடிமை பரம்பரை தானே இது. அதனால முருகனுக்கு போய் அடிச்சுக்கிறது. அதுக்கு வந்து ஒரு காரணம். அந்த பிள்ளைய பாவம், அது பாவம் ராத்திரில எங்கேயோ போயிருக்கு, நைட்டு போய் ஏதோ பசங்களோட பேசிக்கிட்டு இருந்திருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பிள்ளை பேரை சொல்லி சோக்கால அடிச்சு. எப்படிலாம் அரசியல் பண்றாங்க? நீதி கேட்டு நியாயம் வேணும், சட்ட ஒழுங்கு சரி நீதி கேட்டு ஆளை முடிச்சுட்டாங்க. அப்புறம் நீ போய் எங்க போய் நீதி கேட்க போற? எவன்கிட்ட போய் கேட்க போற நீ? அவங்க பிரச்சனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறாங்க. அதுதான் இப்போ டென்ஷன். என்னடா இப்படி 5 மணி நேரத்துல ஆளை பிடிச்சிட்டாங்க, நம்ம ஒரு 3 நாள் வச்சு ஏதாவது போராட்டம் பண்ணலாம். அதனால எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு, சார்ஜ் ஷீட் எப்படி வெளியாச்சு, அவனை ஏன் பிடிச்சிங்க? அந்த மாதிரி ஒருத்தன் சவுக்கு அடிச்சுக்கிறேன்றான், செருப்பு இல்லாம போவேன்னா செருப்பால் அடிச்சுக்கிறேன்றான் ஒருத்தன். ஒரு அம்மா வந்து மண்ணில் புரளுது. அந்த வடிவேல் காமெடியில் சொல்லல, மூதேவி எங்க விழுந்து கார் அங்கே நிக்குது, இங்கே படுத்து விட்டுறான் பாருன்ற மாதிரி. அது சொன்ன ஸ்பாட்ல விழுகாம செட்டியார் அங்க போயிட்டாரு, பைக் எடுத்து இங்கே போட்டு விழுந்துட்டு இருக்க. நீ உருள வேண்டிய இடம் அங்க மணிப்பூருக்காக போய் உருளு, டெல்லியில உருளு. அப்புறம் வந்து நீங்க தமிழிசையை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, தமிழிசை கிடையாது, ஒரு லேடி. நீ போய் அங்க உருளு, மணிப்பூர் விவகாரத்துக்கு போய் உருளு, மோடி வீட்டு வாசல்ல. இல்லைன்னா இது சொன்ன அம்பேத்கரை பத்தி சொன்னதுக்கு அமித்ஷா வீட்டு வாசல்ல போய் உருளு. நீ கொலையாடியில வந்து எதுக்கு உருள்றீங்க? இல்ல இப்ப மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமா ராணுவ வீரர்களை எல்லாம் அவமானப்படுத்தினப்ப அண்ணாமலை குதிச்சிருப்பாருல. பெண்கள் பாதுகாப்புக்காக தானே குரல் கொடுக்குறாரு. அப்ப அங்க நடந்த அந்த பெண்கள் தானே வட இந்திய பெண்களுக்கு நார்த் ஈஸ்டுக்கு ஒரு ஒன்லி தமிழ்நாடு, சென்னை மட்டும், சென்னை யூனிவர்சிட்டி காலேஜ் இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும். அப்போதானே ரீச் ஆகும். ஒரு குழந்தைய என்ன வந்து ஒரு இந்த தச்சு வேலை பார்க்குறவன் ஒரு பச்சை குழந்தை 8 வயசு 9 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணான் ஒரு வருஷம் 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, தெரியுமில்ல? அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல. இவனுக்கு பப்ளிசிட்டி எது, வீட்டு பக்கத்தில் எது இருக்குது, அங்கே வந்து போராட்டம் பண்ணுறதா இவங்களோட போராட்டம். புரியுதா அவனுக்கு? எதையாவது பிடிச்சி நூலை பிடிச்சி இழுக்கலாம். இந்த கல்கத்தா சம்பவம் மாதிரி இதை ஆக்கணும்னு நினச்சி இறங்கினாங்க. அசிங்கமாகி போச்சு. 5 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க, டக்கு டக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உண்மையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இதுக்கு முதல்ல இவங்க வந்து இப்போ கோயிலில் படுத்து உருள்றா, பதிலாக கொலாயடியில் உருள்றாங்கன்னு சொன்னோம்ல சில பேரை. இவங்கெல்லாம் எங்கே போய் உருளணும்னா, முதல்ல இது கண்ட்ரோல் யார் தெரியுமா? கவர்னர். இந்த சம்பவத்துக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது கவர்னர் தான். அவர் தானங்க வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்றாரு. வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணி யாரு? அப்ப சிஎம் என்ன விசிட்டா வருவாரு? காலேஜ் டார்ச் அடிச்சு சுத்திட்டு இருப்பாரு சிஎம். அண்ணா யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, பொன்முடியெல்லாம் அப்படியே டார்ச் லைட் எடுத்து நைட்டு ரோந்து வருவாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு போட்டு ஆளுக்கு ஒரு AK-47 பாதுகாப்பா போட முடியும். பேசணுன்றக்காக எது வேணாலும் நம்ம பேசக்கூடாது. என்னன்னா இது முழுக்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிக்கணும்னா கவர்னர் தான் கண்டிக்கணும். ஏன்னா கவர்னர் கட்டுப்பாட்டில் கவர்னர் தான் வந்து யாரை வைஸ் சான்சலர் நியமிக்கிற கவர்னர், அதுக்கு கீழே இருக்கவங்கள அப்புறம் நியமிக்கிறது வைஸ் சான்சலர். அப்போ எவ்வளோ கேடு கேட்டால் அந்த யூனிவர்சிட்டி வளாகம் இருக்குன்னு பாருங்க. CCTV வேலை பார்க்கல, இது எவனும் சொல்லலையா? அதுக்கு இன்சார்ஜ் யார்? அவன் ஏன் வந்து இப்போ சொல்லலை நிர்வாகத்திட்ட? நிர்வாகம் சொல்லியிருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏன் வந்து வைஸ் சான்சலர் ஃபண்டு ஒதுக்கலை? ஏன் வைஸ் சான்சலருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதாங்க உள்ள? இல்ல அவரை கட்டுப்பாடு கூடிய டிஜிபி இருக்காரு, முன்னாள் டிஜிபி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர், முன்னாள் டிஜிபி. அவர் என்ன இது பண்றாரு? அவர் தானே கவர்னர். சட்ட ஒழுங்கை பத்தி அவர் வீட்டுக்கு எய்தாப்புல தான் யூனிவர்சிட்டி. என்னைக்காவது ஒரு நாள் வந்து ரோந்து வந்திருப்பாரா? என் கண்ட்ரோல்ல தான் யூனிவர்சிட்டிலாம் இருக்கு, நான் வெளியூருக்குலாம் போக முடியாது. என் வீட்டுக்கு எய்தாப்புல இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. எப்படி இருக்கு அதோட கேம்பஸ், எப்படி இருக்கு, ஹாஸ்டல் எப்படி இருக்கு? ஒரு நாள் வந்து பார்த்துருக்காரா? அரசியல் மட்டும் பண்றீங்கல்ல, அரசியல் பண்ணுற டெல்லி வரைக்கும் பேசுகிறீங்கல்ல, இப்போ இதை வந்து பார்த்துறீங்களா? இது இவர்கள் வந்து கொலையாடியில் உருண்டுக்கிட்டு இருக்கிறது பதிலாக இவங்க வந்து கோயில் வாசலில் உருள்ற மாதிரி இவங்க எங்கே போய் போராட்டம் பண்ணணும்னா கவர்னர் வீட்டு வாசலில் தான் இந்த போராட்டம் பண்ணுவோம். அது எப்படி அண்ணாமலை எப்படி கவர்னர் வீட்டு வாசலில் போய் பண்ணணும்? அப்புறம் வேறவங்க வீட்லையா ஃபோன் பண்ணுவீங்க? அதாவது கவுண்டமணி வந்து பொண்டாட்டியில் செம குத்து வாங்கிட்டு வீட்டை விட்டு அருவாளோட வெளியே விடுவோம்.
உன்னை கொல்லாம விட மாட்டேன் ஊருக்காரெல்லாம் சொல்லுவான். என்ன கோவக்காரர் பாருங்க, அருவாளோட போறாரு, நீ என்ன நடக்க போகுதுன்னு. அவன் வெளியே ஓடி பிரயோஜனம், அவன் குத்து வாங்கினது வீட்டுக்குள்ள கொலை குத்தா பொண்டாட்டிட்டு குத்து வாங்கிட்டு வெளியே ஓடுவான், உன்னை கொல்லாம விட மாட்டேன். அந்த மாதிரிதான் எனக்கு அண்ணாமலை போறான். அங்க குத்து வாங்கிட்டு நீ அங்கெல்லாம் போராட்டம் பண்ணணும். இல்ல இதுவரையும் நீங்க நடத்தின அண்ணாமலை போராட்டம் வேற, இப்ப ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, இந்த திமுக ஆட்சியை அகற்ற மாதிரி நான் செப்பல் போட மாட்டேன். இப்ப நீ ஜென்மத்துக்கு செருப்பு போட முடியாது, காலில் புண்ணு வந்து சாக போறேன்னு அர்த்தம். சுகருகர் வந்துடும் வயசான காலத்துல, ஒரு 10-15 வருஷம் அப்படியே போகும். சுகருகர் வந்துச்சுன்னு வைங்க, செருப்பு போடாமல் நடக்கூடாதுன்னு டாக்டரே சொல்லி. இப்படி ஒரு அண்ணாமலை எல்லாம் ஒரு துபாக்கு இருக்கு எங்க அண்ணாமலை சொல்றதெல்லாம். நேற்று சொன்னா எந்த கோயிலில் எவனை விடுவாங்க, இந்துக்கள் வேற கோயிலுக்கு போக முடியுமான்னு அடுத்த நாள் போய் சர்ச்சில் போயிருக்காரு. ரெகுலரா நான் சர்ச்சுக்கு போக பழக்கம் இருக்கு. என்ன சர்ச்சுக்கு, நீ என்ன கிறிஸ்டின், எதுக்கு ரெகுலரா சர்ச்சுக்கு போற, நீ உனக்கு மான வெக்க. அதுவும் உண்மை கிடையாது, பூரா பொய்க்குழி பயலுங்க துபாக்கூர் எல்லாம் பத்தி பேசிட்டு. கடந்த மக்கள் ஏன்னா சோசியல் மீடியா இவ்வளவு தூரம் ஓப்பனா எல்லாத்தையும் போட்டுமே நீங்க பொய் சொல்றாங்கன்னா, சோசியல் மீடியாலாம் இல்லாம பிரிண்ட் மீடியா இருந்த காலம் அப்போ பார்த்துங்க, தெரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க வந்து காந்தி 3 குரங்கு வச்சிருப்பாரு ஸ்ட்ரீம்ல. கண்ணை பத்திட்டு ஒரு குரங்கு இருக்கு, காதை பத்திட்டு, வாயை பத்திட்டு. அந்த குரங்கெல்லாம் இப்ப காணோம், வைக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க வந்து என்னன்னா, இவங்க 3 பேர் போட்டோ வச்சிட வேண்டியது வீட்டில். இவனை மாதிரி பேசாதே, இவளை மாதிரி நடிக்காத, இவனை மாதிரி பொய் சொல்லாத அப்படின்னு ஒரு 3 பேர் போட்டோ வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டில், நடுவில் அந்த பொம்பளை போட்டோ வச்சுக்கோங்க, 2 பக்கம் தவிங்க 2 பேரும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த குழாயடியில் உருளுதில்ல அது அதுக்கு வச்சுங்க. வச்சிங்கன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு திருஷ்டி போகும். இப்போ இந்த போராட்டத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம் திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை நடத்திடுவார். 2 நாளைக்கு கத்திட்டு கிடப்பாங்க, 3ஆம் நாள். இப்போ என்ன பிஜேபிக்காரங்க இப்போ கருணாகராஜன் கடைசியில் இப்போ அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டு தான் மிச்சமாக இருக்கும். சவுக்கால் அடிச்ச மாதிரி ஃபோட்டோ வருமா? அதுக்கு தானே ரெடி பண்ணுறாங்க, லைவுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்கல்ல. அவங்கள்ட்ட காசு வாங்கின மீடியா பூரா ரெடியாக இருக்கேன். நான் வண்டி போட்டு எங்கே அடிக்கிறாரு, மெட்ராஸ் இங்கே அடிக்க சொல்லுங்க, அப்போ தான் லைவாக பண்ண முடியும். இல்லை நம்ம ஊரில் அடிச்சு கரூர் போயிடுவாரா? கரூரில் அடிச்சுன்னா எல்லாத்தையும் லைவ் கிட்ட அங்கே வேலை செய்யாது, சிக்னல் பிரச்சனை வரும், மாற்றுவாங்க. சென்னை தான் வசதியாக இருக்கும், சென்னை வசதியாக இருக்கும். இல்லை வேறு கோயம்புத்தூரில் சவுக்கால் அடிச்சுக்கன்னு, கோயம்புத்தூரில் நெட்வொர்க் நல்லாயிருக்கும் லைவ் பண்ணுறதுக்கு. அதனால நாங்கள் ஓபி வேணா அனுப்பிடுறேன், இன்றைக்கே பேசிடுவேன். கோவை அல்லது சென்னையா விளம்பரம் மட்டும் கொடுத்துருக்கேன், அது பண்ணிடுவோம். நீங்கள் வந்துருங்க, லைவ் பண்ணிடுங்க. நல்லா இவர் வீடு பிரமாண்டமாக இருக்கும். ஏன்னா 1 லட்ச ரூபா வாடகை நண்பர் கொடுக்குறாரு. அங்கே கூட மாட்டாங்க, அங்கே கூட்ட அவன் வீட்டை காட்டுறதுக்கு என்ன லூசா? இல்லைங்க, அவர் நண்பர் 1 லட்ச ரூபா தந்துகிட்டு இருக்கு. அவரே சொன்னது 1 லட்ச ரூபா வாடகை. வீட்டுக்கிட்ட எல்லாம் போராட்டம் பண்ண மாட்டாங்க, தெருவில் வந்தா பண்ணுவாங்க. கமலாலயம் அண்ணாமலைக்கு ராசியான இடம் வந்து இது கமலாலயம் இல்லையா? கமலாலயம் கிடையாது, இந்த அண்ணா இது என்ன திருவள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் தானே? அங்கதான் கூட்டம் வேடிக்கை பார்க்க வரவங்கலாம் சேர்த்து போட்டோ எடுக்க முடியும், கூட்டமா தெரியும். அதெல்லாம் அங்கே பண்ணுவாங்க. டி நகர் ஜங்ஷனு நெட்வொர்க் நல்லா இருக்கும் லைவ் பண்றதுக்கு. சேனலுக்கும் பக்கத்துல நிறைய சேனல் இருக்கு. நியூஸ் 7 ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. தந்தி மட்டும் தான் கொஞ்சம் தூரம். அது அவங்க முன்ன முத நாளே வந்து படுத்துருவாங்க. இவர் பாண்டேவும் சாணக்கியா சேனல்ல இருந்து அது பாண்டேலாம் இதுல அண்ணாமலை இதுலயே பைக்க வச்சு விட்டுருவாங்க, லைவ் பண்றேன். இதுல கார்ல தப்பா நினைக்கூடாது, கார்லயே சொருகி விட்டுருவான். பாண்டேலாம் பேட்டி எடுத்துருவாங்க, அப்படியே லைவாவே கிளம்புறதுல இருந்தே வச்சு விட்டுருவாங்க. பெண்களுக்கான சவுக்குல ஒரு மைக்கு, ஏன்னா அப்பதான் அந்த சுத்தி எல்லா வீடியோ கவர் பண்ணும். முனையில கட்டி தொங்க விட்டுறாங்க மைக்கு, இதை கேமரா. அதனால இன்னொரு ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், எடுத்தோடனே சேனல்ல பிச்சை எடுத்து தான் சேனல்ல ஆரம்பிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம், நாங்கள் வந்து பொது சேவை செய்கிறோம், நீங்கள் ஏதாவது காசு இருந்தால் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், ரேடியோவில் இருந்தவன். அவன்லாம் லைவ் முன்னாடியே பண்ணிடுவான், பண்ணிட்டு அது இப்போ சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ அப்போ செய்யறதுக்கு ஒரு பெரிய ஊடக கூட்டம் இருக்கு. அப்போ சவுக்கடி காசு கொடுத்து வச்சிருக்காங்க. ஊடக பண்ணுவாங்க என்ன இதாக இருக்கு, ஊடகத்தை தான் இப்போ 60% அவங்க கையில் தானே காசு கொடுக்குறா. அதானி விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். எவனுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க? அதானி கம்பெனிலேருந்து. அந்த ஒரு டிவி சேனலில் மட்டும் போயிட்டே இருக்கு, மாதத்துக்கு பல லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அவன் யாருக்கு பண்ணுவான்? ஏற்கனவே ஒரு பெண்ணுக்காக நீதி கேட்டு ஒரு போராடினாரு. விஜயசாந்திலாம் வந்தாங்க, நான் இருக்கணும். மைக்கிள்பட்டின்னு ஒரு கிராமத்தில் கிறிஸ்டினா மாற்றிட்டாங்க. அந்த குழந்தை சாகும்போது வாக்குமூலத்தை பாருங்கன்னா அது கடைசியில் டப்பிங்கு, அது உண்மை இல்லை, ஃபோர்ஜரின்னு தெரிஞ்சு போச்சு. விஜயசாந்திலாம் வந்தாங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜயசாந்திலாம் வந்தாங்க. ஸோ அந்த மைக்கிள்பட்டியில் அந்த பெண்ணை வந்து மதம் மாற்றுறாங்க, கிறிஸ்டவனை மதம் மாட்டுட்டாங்கன்னு ஏதோ ஒரு இஷ்யூ ஆக்கி விஜயசாந்திலாம் வந்தாங்க அதை சரி செய்யறதுக்கா பெண்களுக்கு. அதுக்கப்புறம் இது என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி இது புஷ் ஆகாது, பெரிய லெவலில் வந்துடும். நல்லா தெரியும் எப்படி ஆகுது. ஏன்னா இப்போ அந்த போராட்டத்தை பற்றி எவனும் பேசுறது இல்லை. மைக்கிள்பட்டி என்னாச்சுன்னு போராட்டம் இந்த வாரத்துக்கு இது, அடுத்த வாரம் வேற. இது சவுக்கடி இந்த வாரம், அடுத்த வாரம் என்ன செருப்படி வரும், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நிறைய கான்செப்ட் வச்சிருக்காங்க.
இதெல்லாம் சொல்லித்தரது யாருன்னா அந்த பதார்த்த ஜோதிடர் பல்லவி தான். ஜோசியக்காரர் தான். அவன் சில இதை கட்டி இறக்கி விடுவான், கூட இருக்க யூடியூப்காரங்க பாதி கட்டி இறக்கி விடுவாங்க, பாண்டே பாதி கட்டி இறக்கி விடுவாங்க. சரிங்க, உடம்பு வலிக்கலங்க, நீங்க 1000 அண்ணாமலை குறை நீங்க சொல்லுங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. அப்ப தான் பாஜக கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காண்டி சவுக்கடி வாங்கின முதல் ஆளு இவர் தானே? பிச்சைக்கு கூட தயாராங்க. சரிங்க, சவுக்கடி அடிச்சா உடம்பு அந்த வலி. இதுல சத்யராஜ் சொல்லுவாப்புல, தேங்காய் உடைச்சாங்க, எனக்கு நாய்க்கு சண்டை. ஆமா, அமைதிப்பட. ஆமா, நான் நாய் கடிச்சிச்சா கொண்டு நாயை நான் கொண்டுட்டேன். இந்த கதை தான். புரியுதா? மணிவண்ணன் யாரு, சத்யராஜ் யாரு? இதுல நாளை கழிச்சு பாருங்க. அதாவது சத்யராஜ்ன்றது வந்து ஒருத்தர் தான், போராட்டம் பண்றவர், சவுக்கால் அடிச்சுக்கிறவர். அந்த மணிவண்ணன் கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. பாண்டே, பல்லவினா பதார்த்த ஜோதிடர் கூடயே இருக்கான். இப்போ பேட்டினா பின்னாடி வந்துருக்கான். எப்படியும் கொண்டு குழியில் தள்ளாம விட மாட்டான். ஒன்றும் ஜெயிலில் தள்ளி விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா எங்கிட்ட போய் அதோட ஒழிச்சு கட்டிட்டு ஒரு விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படியான ஒரு நிலை வந்துருன்னு இருக்கீங்க. என்னுடைய ஜோசியர் ராஜபக்சே இப்படிதான் தள்ளி விட்டான். ராஜபக்சேக்கு ஒரு ஜோசியர், ராஜபக்சே தான் பௌத்தராச்சே, அவர் ஜோசியா இருந்தாங்க. அவன் சொல்லிட்டு இருந்தா, இவங்க வந்து மன்னருடைய ராசி இருக்கு, இவங்க குடும்பத்தை அசைக்கவே முடியாது, 25லேருந்து 40 வருஷம் வரைக்கும் இவங்க குடும்பம் தான் ஆளுவோம். ராஜபக்சே கடுத்து அவர் பையன் ஆட்சி செய்வார். அதற்கப்புறம் தான் அந்த சூழலே மாறுற மாதிரியான இவர்கள் ஜாதக கட்ட அமைப்பு அப்படி இருக்குன்னா சொல்லி முடிச்சு அந்த தேர்தலே தோத்தவொடனே இவனை தேடினாங்க, ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஆமா, வீட்டுக்கு 3 மாசம் கழிச்சு வந்து எல்லாம் குழந்தை வந்து பார்த்தான். வந்த உடனே கதறி அழுது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சான். ஐயா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஜெயிலுக்கு போயிடுவாரு, ராஜபக்சேத்தோட ஒளிஞ்சு போயிடா, வீட்டை தீ வச்சிடான்னு எனக்கு தெரியும், இதை சொன்னா நீ அன்னைக்கே வெட்டி கொண்டுருவாங்களே, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இந்த அமைதிப்படையில ஒரு ஜோசியர் சொல்லுவாங்க, சத்யராஜ், உங்களுக்கு அல்பாயுசு, எனக்கு 92 வயசு, உனக்கு எத்தனை வயசு வரையும் சொன்னா அப்பயே கொண்டுட்டு மத்தியா அவனை கொண்டுட்டே, அந்த மாதிரி தான் வந்து அந்த பல்லவி யாரு பதார்த்த ஜோதிடர். அவன் என்ன பண்ணுவான்னா, உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான். ஏற்கனவே ஜெயலலிதா செத்தப்ப அப்படிதான் சொன்னாங்க. எப்படின்னா, ஜெயலலிதா சாக மாட்டாங்க, அவங்க உற்சாகமாக வெளியே வருவாங்கன்னா செத்து போயிடுச்சு. நம்ம செத்து போனோடனே சொன்னால் இல்லை, அந்த 14ஆம் தேதி குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு வரைக்கும் சமாளிச்சிட்டாங்கன்னா அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு தான் சொன்னேனே தவிர தவறாக பரப்பி விட்டாங்கன்னா. அவன் தான் இப்போ அட்வைசர். யார் உங்களுக்கு? சவுக்கடி சண்முக சுந்தரத்துக்கு. அப்போ இவர் சவுக்கடி வாங்குறதுக்கு அந்த ஜோசியர் தான் காரணம். ஆமாம், அறுபடை வீடு, 6 சவுக்கடி, 6 செருப்படி. சவுக்கு அவரே அடிச்சுக்குவாரா? அது கேளுங்க, நாளைக்கு பார்த்தா எனக்கு என்ன தெரியும். இல்லைங்க, சவுக்கில் அடித்தா உடம்பு தோலெல்லாம் இதாகிருமேங்க. சவுக்கடிங்கிறது சாதாரண கிடையாது, பெல்ட் வச்சு அடித்தாலே இதாகும். சவுக்கு நீங்கள் ஏன் அவ்வளோ வருத்தப்படுறீங்க? போய் இப்போ நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள், சைக்கிள் அடிக்கிறாங்களா இல்லை சைக்கிள் எடுத்து. கருணாகராஜன்லாம் ஒத்துக்கிட்டாரா தன்னுடைய தலைவர் அடி வாங்குறத? அவரெல்லாம் இன்னும் கதர்வார் கூட இருந்து வலிக்கிற மாதிரியே. ஏன்னா அவர் ஃபாரின் போனப்பயே கண் கலங்கின ஒரு மனிதர் கருணாகர். வேற யாரும் ஃப்ளைட்ல போறதுக்கே அழுகக்கூடிய கருணாகர். ஏன்னா வேற எந்த பாஜக தலைவரும் வரல பாத்தீங்களா? அவர் கூட போகும்போது ரெட்டியை கூட காணோம், அமர் பிரசாத். ஆனா கருணாகராஜன் தான் அப்படி தலைவா போறீங்களேன்னு வரும்போது உற்சாகமானவர் அவர் தான். இப்போ எப்படிங்க சவுக்கடி வாங்குறது எப்படிங்க பாப்பாரு? நீங்க நாளை கழிச்சு பாருங்க, நாளைக்கே என்ன டேட்னு பார்த்து பாருங்க. ஹெச் ராஜாலாம் இந்த இதுல கிடையாது போராட்டத்தில். ஹெச் ராஜா என்ன லூசா சவுக்கடி வாங்குறாங்க? செருப்படி டிவியில உட்காந்து பாப்பாரு. அதை நான் பாலிடிக்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம பாரு. 3 மாசம் கொடுத்தாங்க, டெல்லியில இருந்து கேட்பாங்க, 3 மாசம் உனக்கு கொடுத்தமே என்னையா பண்ண நீ, பத்தையா வந்து இறங்கினா எப்படி பரவாயில்ல பாரு. 1 மாசத்துல பாரு செருப்பால் அடிக்கிறேன்றா, சவுக்கால் அடிக்கிறேன்றா, எப்படி இருக்கான் பாரு. செருப்பால் அடிக்கிறேன்னு சொல்லல அவரு. இல்லைங்க, செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்னதா தான் முதல்ல பிளான் பண்ணிருக்காங்க. தம்பி சொன்னா ஜோசியர் கொஞ்சம் இறக்கப்பட்டு இல்லை, செருப்பால் அடிச்சிங்கன்னா முருகன் ஏற்றுக்க மாட்டார், சவுக்கால் அடிச்சுங்க, உங்க உடலை வருத்திக்கணும், அவ்வளவுதான் இந்த நேர்த்திக்கடன். அக்கா நீங்க அவமானப்பட்டு வருத்திக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க சவுக்காலே அடிங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது வீட்டில் கட்டை இருந்தால் அடிச்சுங்கன்னு இருக்காங்க. இல்லை கட்டையில் அடித்தா மண்டை உடஞ்சதாக இருந்துட்டு சவுக்கால்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பாஜகவின் அரசியல் எங்கே போய் நிற்கிறது? உண்மையில் நீதியை தேண்டி போகிறாங்களா அவங்க, இல்லை ஒரு கவன ஈர்ப்புக்காக எல்லாம் பண்ணுறாங்களா, இல்லை இந்த அரசை ஏதாவது விமர்சனம் செய்யணும்னு பண்ணுறாங்களா? உண்மை என்ன? பத்திரிகைகள் எதை உண்மையாக தருது? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பார்வையாளராகவும் தமிழ்நாட்டு அரசியல் மீது நாட்டம் கொண்டவராகவும் பல்வேறு பரிணாமங்களில் இந்த விஷயத்தை உங்களுடைய வளமையான பாணியில் எடுத்து வச்சிருக்கீங்க.